Hello all, welcome to our Victory Exams Academy. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தமிழ் மீடியம்கான சிந்துவெளி நாகரிகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஎன் புக்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியாச்சு. அதே போல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போது இங்கிலீஷ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் ஒரு சிலர் கேட்டிருந்தனால இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்டாண்டர்ட் 6th கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் மட்டும் நம்ம ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியலை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதோட டைம்லைன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஒரு 4 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் நம்மளுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மெசபடோமியன், அடுத்து இண்டஸ் வேலி, எஜிப்தியன், சைனீஸ். இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் 3500 2000 BC வரைக்கும் இருக்குது. அதே போல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 1900. ஸோ இந்த இயர்ஸ் வந்து எதுலேருந்து எதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு ரூலராக இருந்தால் அவங்களோட இயர்ஸ் வந்து ஃப்ரம் இதுலேருந்து இது வரைக்கும் அவங்களோட ரூலிங் பீரியட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா, ஃப்ரம் இந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இயர்லேருந்து அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து அதோட ஃபாலிங் பீரியடாக இருக்கும். அதாவது இதுக்கப்புறம் வந்து அந்த இண்டஸ் வேலியில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ஷிஃப்டட் டு சம் அதர் சைட்ஸ், அந்த மாதிரி இடங்களுக்கு இடப்பெயர்ந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த நாகரிகம் சிதைவடைந்திருக்கும், அதாவது ஃபால் ஆகிருக்கும். அதனால் இந்த பீரியட் வந்து டிக்ளைன் பீரியட். ஸோ இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ், ஆரிஜின் ஆனக்கூடிய ஸ்டேஜ். இது வந்து அதோட எண்டிங் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் எஜிப்தியன் சிவிலைசேஷன் வந்து 3100 to 1100 BCE. சைனீஸ் சிவிலைசேஷன் 1700 to 1122 BCE. ஸோ இப்போ நம்ம யூனிட் 4 ஹிஸ்ட்ரி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கவர் ஆகக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்மளுக்கு எந்த புக்கில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் கவர் ஆகுது அப்படின்னா, கிளாஸ் 6 ஸ்டாண்டர்ட் 6ல் லெசன் 3 நம்மளுக்கு வந்து கவர் ஆகுது. பீப்புள் வந்து ஃபஸ்ட்டு, அதாவது ஆரம்பிக்கும் போது, அதாவது மனிதர்கள் வந்து நாகரிகத்துக்கு உள்ளே என்ட்ராக ஆரம்பிக்கும் போது எந்த மாதிரியான ஸ்டேஜஸில் இருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தே ஃபார்ம்டு குரூப். அந்த குரூப் வந்து லேட்டராக என்னவா மாறுச்சு அப்படின்னா கம்யூனிட்டிஸாக மாறுச்சு. ஸோ அவங்கள நம்ம கம்யூனிட்டி பீப்புள் அப்படின்னு சொன்னோம். அந்த கம்யூனிட்டிஸ் லேட்டராக தே ஃபார்ம்டு அ சொசைட்டி. இந்த சொசைட்டி இஸ் ஃபைனலி என்டர் இன்டு எ லார்ஜ் பிக் சிவிலைசேஷன். லார்ஜ் பிக் எத்திக்ஸ் பேர் சிவிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த நம்ம சிவிலைசேஷனை தான் வந்து பார்க்குறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறோம், மெசபடோமியன் சிவிலைசேஷன் சொல்கிறோம். அப்போ இந்த சிவிலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பீப்புள், அந்த காமன் பீப்புள் இத்தனை கேட்டகரிஸையும் ஓவர் கம் பண்ணி தான் அந்த சிவிலைசேஷன் ஆகியிருக்காங்க. சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீப்புள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் வந்து ரிவர் பேங்க் ஓரத்தில் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. they started to settle near the river bank side செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன்ஸ்னு பார்த்தா நம்மளுக்கு சாயிலோட ஃபர்டிலிட்டி, அந்த தன்மை, சாயிலோட தன்மை அது ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டினால. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர்னால தே யூஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் தேர் ட்ரிங்கிங். அதுக்கு கேட்டில் ரியரிங்க்கு, இரிகேஷன், இது எல்லா விஷயத்துக்குமே அந்த ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரிவர் பேங்க்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கும் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸை வந்து அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால ரிவர் பேங்க்ஸை அவங்க சூஸ் பண்ணாங்க. ஸோ ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா இந்த சிவிலைசேஷன் எல்லாமே வந்து ஒவ்வொரு ரிவர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த ரிவர் ஓரத்தில் அந்த சிவிலைசேஷன் ஃபார்ம் ஆன மாதிரி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால தான் இதோட நேம், தே ஃபார்ம்டு தேர் சிவிலைசேஷன் நியர் த இண்டஸ் வேலி. அந்த இண்டஸ் ரிவர் பக்கத்தில் அவங்க ஃபார்ம் பண்ணனால இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதுதான் வந்து அதோட நேம் கான்செப்ட். அடுத்து ஹரப்பா வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லாஸ்ட் சிட்டி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஸோ வி கால்ட் ஹரப்பா எ லாஸ்ட் சிட்டி. இந்த ஹரப்பா வந்து வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கவர்ட் பை. அப்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை நம்ம இன்னொரு நேம்லேயும் கூப்பிட்றோம். என்ன நேமில் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியுமே கேட்கலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டைரெக்டாகவும் கேட்கலாம், ஆர் ஹரப்பன் சிவிலைசேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அப்போது இட்ஸ் அதர் நேம் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஹரப்பா. பிகாஸ் ஏன் வந்து இன்னொரு நேம் ஹரப்பான்னு சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் அவுட் பண்ணது, முதல்ல கண்டுபிடிச்ச இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த ஹரப்பாவை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஹரப்பா கண்டுபிடிச்சனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். இந்த ஹரப்பாவை வந்து நம்ம ஒரு நேம் வச்சு, இதோட ஒரு காமன் நேம் வச்சு நம்ம கூப்பிட்றோம், எ லாஸ்ட் சிட்டி, புதையுண்ட நகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சார்லஸ் மாசன் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சேர்ந்த ஒரு சோல்ஜர் அண்ட் அன் எக்ஸ்ப்ளோரர். அடுத்து
அதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? சார்லஸ் மேசன் கண்டுபிடிச்சாரு. ஸோ எந்த பிளேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர் சைடில் கண்டுபிடிச்சிருக்காரு. எஸ்பெஷலி பாகிஸ்தானில் இந்த ஹரப்பா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ எந்த பேசிஸில் அவர் எதை வச்சுப்பா அவர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்கே கண்டுபிடிச்ச பிரிக்ஸ், நிறைய செங்கற்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரிக்ஸை பார்த்து இது வந்து எந்த ஹரப்பா, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவர்ட் பை சார்லஸ் மேசன் in the region Pakistan with the help of what did they found அப்படின்னா பிரிக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இட் வாஸ் செகண்ட் டிஸ்கவர்டு பை, அதுக்கு முன்னாடி இந்த சார்லஸ் மேசன் இதை பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு கோட் வந்து கொடுக்குறாரு. ரூயின்டு பிரிக் காஸ்டில், அந்த பிரிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களே, அந்த பிரிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரூயின்டு, ரொம்ப சிதஞ்ச நிலையில் இருந்துச்சு. அந்த கேஸ்டிலோட பிரிக்ஸ், அதெல்லாம் என்ன பிரிக்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய மாட மாளிகைகளாக இருக்கலாம், கோபுரங்களாக இருக்கலாம், அந்த இடிஞ்சு விழுந்தப்பட்ட அந்த கற்கள் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ். இந்த கேஸ்டலுக்கு வந்து எப்படி இருந்திருக்கலாம், இந்த கல்லை பார்க்கும்போது அவரே சொல்கிறாரு, ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸை வச்சு கட்டப்பட்டுனா அந்த பிரிக்ஸ் தான் வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அப்போது இங்கே பாகிஸ்தானில் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த இதெல்லாம் வந்து நாகரிகம் வந்து இண்டஸ் வேலியை சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் மேசன் வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த கோட் கொடுத்து செட் பை அப்படின்னு கேட்கலாம், பை சார்ல்ஸ் மேசன். ஸோ சார்ல்ஸ் மேசனுக்கு அடுத்தது யார் வந்து டிஸ்கவர் பண்ணாங்கன்னா இன்ஜினியர்ஸ் இந்த இயர் ஆஃப் 1856 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாட் இட் தே ஃபவுண்ட் அவுட் அப்படின்னா, ரயில்வே லைன் வந்து அப்போது லாகூர் டு கராச்சிக்கு வந்து தே லேடு. ஸோ அங்கே வந்து ஒர்க் போயிட்டு இருந்திருக்கு, ரயில்வே லைன் லேடிங் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்போது அந்த சைடில் அவங்க வந்து பர்ன்ட் பிரிக்ஸை வந்து இவரை போலவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் தேர்ட் டிஸ்கவர், ஸோ யார் வந்து மூணாவதாக டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஃப்ரம் பை த சைட்ஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சைட்லேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இயர் ஆஃப் 1920s. And fourth, it was discovered by Sir John Marshall, who was a Director General of ASI. So ASI ஓட Director General Sir John Marshall, அவர் வந்து 1924 வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சிட்டு அவர் சொன்ன வேர்ட் என்னன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு மொஹஞ்சதாரோவுமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ரெண்டுக்குமே வந்து சிமிலர் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. அதாவது அவங்க பயன்படுத்தின கற்களாக இருக்கட்டும், அவங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்க நாகரிகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் வந்து ஒரு கமாண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து ஸோ ஜான் மார்ஷல் இப்படி ஒரு கமாண்ட் கொடுக்கவும் அதே போல் ஒரு சில டிஃப்ரென்ஸ் மட்டும் அவங்கக்கிட்ட நம்மளை வந்து பார்க்க முடியுது. ஸோ எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களோட ஏர்தன் வேஷ், அவங்க பண்ண அந்த பார்ட்ஸு, அப்புறம் அவங்களோட பெயிண்டிங்ஸு, அவங்களோட அந்த கலை கலாச்சாரங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியுது. அப்போ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னா ஹரப்பான் மொஹஞ்சதாரோவுக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் ஏர்தன் வேர்ஸ். ஸோ அவங்களோட கைவினை பொருட்களாக இருக்கட்டும், அவங்க செஞ்ச இந்த மண்பாண்டங்கள் இதாக இருக்கட்டும், ஸோ அந்த ஏர்தன் வேர்ஸில் தான் டிஃப்ரென்ஸ் வந்து தென்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாக்ஸ் ஃபேக்ட் ஃப்ரம் த புக் ஆஃப் 6th standard ASI. வாட் இஸ் பை ASI? அதோட அக்ரோனம் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து இது வந்து விச் வாஸ் ஸ்டார்டட் பை ஆரம்பித்தவர் அலெக்சாண்டர் கனிங்ஹாம். அவர் வந்து ஒரு சர்வேயர், நில அளவையாளராக இருந்தவர். ஸோ ஸ்டார்டட் இந்த இயர் ஆஃப் 1861. அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லி. இது வந்து ஏஎஸ்ஐயோட பாக்ஸ் ஃபேக்ட் புக்கில் இருக்கிறது. டு யூ நோவில் இருக்குது அப்படின்னா பாக்ஸ் ஃபேக்ட். அடுத்து இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து எந்த இடத்துல இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவோட பார்டர், அதாவது எஸ்பெஷலி பாகிஸ்தான் ரீஜன்ஸில் இந்த ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஹரப்பன் சிவிலைசேஷனில் இருந்த ஊரோட பெயரெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண்டா, ராஹிஹரி, மித்தாலி, காலிபங்கன், குவலிவாரா, மொஹஞ்சதாரோ, கோட்டி ஜிஜி, அம்ரி, டொலாவிரா, லோதல், இதெல்லாமே வந்து அந்த ஊர்களோட பெயர். நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதோட இண்டஸ் சிவிலைசேஷனோட ஜியாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா சவுத் ஏஷியா. அதோட பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீரியடை வந்து நம்ம பிரான்ஸ் ஏஜ் சொல்கிறோம். ஏன் பர்டிகுலராக இந்த பிரான்ஸை மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பீப்புள் இந்த இண்டஸ் வேலி பீப்புள் வந்து பிரான்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸோ அவங்களோட எல்லா திங்ஸுமே இதை மேடு ஃப்ரம் இந்த மெட்டல் பிரான்ஸ். இந்த பிரான்ஸுங்கிற மெட்டல் வச்சு தான் அவங்க வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த பீரியடை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதோட டைம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 3300 1900 BC வரைக்கும். இதோட ஏரியா வந்து சுமார் ஒரு 13 lakh square kilometer வந்து கவர் ஆயிருக்கு ஃப்ரம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பார்டர். ஸோ இண்டோ பாகிஸ்தான் நம்ம சொல்லிக்கலாம். இதோட சிட்டிஸ் வந்து மொத்தம் 6 பிக் சிட்டிஸ் இருந்திருக்கு. வில்லேஜஸ் வந்து மோர் தென் ஒரு 200க்கு மேலே இருந்திருக்கு. இதுதான் வந்து இண்டஸ் சிவிலைசேஷனோட ஒரு ஜியாகிரபிக்கல் டேட்டா. அடுத்து ஹரப்பா வந்து நம்ம ஒரு அர்பன் சிவிலைசேஷன் சொல்லலாம்.
சிவிலைசேஷன் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன், ஒரு அர்பன். நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அர்பன் சிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கான ஃபாலோயிங் ரீசன்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் டவுன் பிளானிங் இருக்கணும், ஆர்கிடெக்சர் இருக்கணும், ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த், ஸ்டாண்டர்டைஸ் மெஷர்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்ளை ஆகக்கூடியது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஹென்ஸ் அதனால் நம்ம வந்து அந்த அர்பன் சிவிலைசேஷனை வந்து நம்ம அர்பன் சிவிலைசேஷன் சொல்லி சொல்கிறோம். இந்த ஹரப்பா வந்து 2 ரீஜன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அப்பர் டவுன் பிரிச்சிருக்காங்க, இன்னொன்று லோவர் டவுன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த அப்பர் டவுன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து வெஸ்டர்ன் சைடு இருக்கக்கூடியது. லோவர் டவுன் வந்து ஈஸ்டர்ன் ரீஜனில் இருக்கக்கூடியது. இது கொஞ்சம் ஹையர் ஆல்டிடியூட், அதாவது நம்மளோட நிலமட்டமே வந்து கொஞ்சம் ஹையராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கீழ்மட்டமான பகுதியாக இருக்கும், லோவர் ரீஜன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இந்த ஹையர் ரீஜன்ஸை வந்து அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹையர் ரீஜன்ஸில் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸு, அதுக்கப்புறம் காமன் பில்டிங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது பீப்புளுக்கு இருக்கக்கூடிய காமன் பில்டிங்ஸ். கிரேட் பாத் வந்து இஸ் காமன் ஃபார் ஆல் தி பீப்புள் இல்லையா. அந்த பெருங்குளம் அதுவும், அண்ட் கிரானரிஸ் வந்து பீப்புள் எல்லாத்துக்காகவும் ஸ்டோர் பண்ணி வச்ச இடம் தான் வந்து கிரானரிஸ். ஸோ அப்போ இது எல்லாமே அந்த மாதிரியான பப்ளிக் சைட்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்பர் டவுனில் இருக்கும். அந்த பப்ளிக் சைட்ஸை மேனேஜ் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எல்லாமே இந்த அப்பர் டவுனில் வந்து இருப்பாங்க. அதே போல் இந்த லோவர் டவுன் வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் காமன் பீப்புள், இன்ஹாபிட்டட் காமன் பீப்புள் வந்து இருப்பாங்க. அடுத்து மெஹர் அப்படின்னு சொல்கிறது வந்து இண்டஸ் சிவிலைசேஷனோட ஃபோர்ரன்னர்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு முன்னாடி இருந்த ஒரு சிவிலைசேஷன் அப்படின்னா மெஹர். இது வந்து நியோலித்திக் சைட். எப்படி நம்ம இதை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்கிறோமோ அதே போல் இது வந்து ஒரு நியோலித்திக். இது வந்து எந்த ஏரியா, அதாவது எந்த ஈரால வந்து இருந்துச்சு அப்படின்னா 7000 BCEல வந்து இருந்திருக்கு. இந்த நியோலித்திக் சைட்டான மெஹர் வந்து அதோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா அதுவுமே பாகிஸ்தான் சைடு தான். எஸ்பெஷலி போலன் பேசின், போலன் ரிவர் பக்கத்தில் இருந்திருக்கு. எந்த இடம் அப்படின்னா பலோசிஸ்தான் இன் பாகிஸ்தான். பலோசிஸ்தான்ங்கிற ஒரு இடத்துல பாகிஸ்தானில் சிச்சுவேட் ஆனது தான் இந்த மெஹர் சிவிலைசேஷன். ஸோ மெஹர் அப்படிங்கிறது இட் இஸ் ஃபோர்ரன்னர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்கிறாங்க. இதோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னா இன் கிரிட் பேட்டர்னில் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஃப்ரம் சவுத் டு ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும். அதே போல் வெஸ்டர்ன் இன்டர்செக்டட், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ரைட் ஆங்கிளில். அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரீட் போகுது அப்படின்னா அடுத்து இப்படி ஒரு ஸ்ட்ரீட் இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் இருந்துச்சு. அடுத்த ஹவுஸ் வந்து 2 சைட்ஸுமே இருந்துச்சு, ரோடோட 2 சைட்ஸுமே இருந்துச்சு. அப்புறம் 2 மாடி வீடுகள், 2 ஸ்டோரி பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. எல்லா டைப்ஸ் ஆஃப் ரூம், அதாவது கிச்சனாக இருக்கட்டும், ஹாலு, இந்த மாதிரியான எல்லா டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸுமே இருந்துச்சு. அதெல்லாம் எதை வச்சு பில்ட் பண்ணாங்கன்னா நல்லா சுட்ட செங்கல், பேக்கடு பிரிக்ஸை வச்சையும். இப்போ நம்ம வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த சிமெண்ட்டுக்கு பதிலாக அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியலோட பேர் வந்து மோர்ட்டார் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் தார் வகையை சேர்ந்தது. அதை வச்சு அந்த ஃபிக்ஸிங் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த பிடிப்புத்தன்மைக்காக அந்த நேச்சுரல் தாரை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரூப்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக நீட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எந்த ஒரு கிங்குக்கான பேலஸோ இல்லை வந்து ஒர்க்ஷிப், காடுக்கு ஒர்க்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு டெம்பிளோ இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ திஸ் பீரியட் இஸ் கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த ட்ரைன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக வந்து கவர் பண்ணி ஸ்லாப்ஸ் வச்சு பிரிக்ஸ் வச்சு எல்லாமே கவர் பண்ணி ட்ரைனேஜ் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டிலருந்தும் ட்ரைனேஜ் வந்து வெளியே போகிற மாதிரியான பாத் எல்லாமே அவங்க வந்து லே பண்ணியிருக்காங்க. அடுத்து கிரேட் பாத். இந்த கிரேட் பாத் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடம் பேர் மொஹஞ்சதாரோவில் தான் அந்த கிரேட் பாத் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரேட் பாத்தோட அமைப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெக்டாங்குலர் டேங்க்கு, அதை பில்ட் பண்ண யூஸ் பண்ணது பிரிக்ஸ் அண்ட் பிளாஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்டெப்ஸ் வந்து ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத் சைடில் இருந்து இருக்குது. இந்த கிரேட் பாத்தில் 3 ரூம்ஸ் 3 சைட்ஸில் இருக்குது. அந்த கிரேட் பாத்தில் வந்து வாட்டர் குறையும் போதெல்லாம் பக்கத்தில் இருக்க வெல்லேருந்து இந்த வாட்டரை எடுத்து பம்ப் பண்ணி அவங்க வந்து இந்த பாத் வந்து எப்பவுமே ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்பயாவது ஒரு சில வறட்சி அண்ட் ரஃப்ட் வர டைமில் அந்த வாட்டரை வந்து அந்த காமன் பீப்புளுக்கு வந்து அந்த ஊர்க்காரங்க யூஸ் பண்ணிப்பாங்க, அதாவது அந்த சிவிலைசேஷன்காரங்க அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த இதுதான் வந்து எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா ஓல்டஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் டேங்க்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த கிரேட் பாத் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை சொல்கிறாங்க. அடுத்து கிரேட் கிரானரி, இது வந்து ஹரப்பாவில் இருக்குது. கிரேட் பாத் வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்க மாதிரி, அது ஒரு ஊர். ஸோ இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுப்போமே, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் மாதிரி. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்க வந்து கிரேட் பாத் இருந்திருக்கு. அதே போல் ஹரப்பாவில் வந்து என்ன இருந்திருக்குன்னா கிரானரி இருந்திருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இண்டஸ் சிவிலைசேஷனில். அடுத்து
இந்த கிரேட் பாத் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா கிரைன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. அதில் என்னென்ன மாதிரியான கிரைன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா வீட்டு, பார்லி, மில்லட்டு, பல்சஸ், சீசம், எள்ளு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இந்த கிரேட் பாத் இப்போது அட் ப்ரெசென்ட்டில் ராஹிஹர்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல, எஸ்பெஷலி எங்கள் ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜான ராஹிஹர்கியில் இந்த கிரேட் பாத்தை இப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாமே ப்ரூஃப் இல்லாமல் நம்மளுக்கு சொல்ல, எல்லாமே வித் ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸோட நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற பீப்புள் ஒருத்திங்க எக்ஸிஸ்ட் ஆகியிருக்காங்க. தே ஹேட் அண்ட் அர்பன் சிவிலைசேஷன். அடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனான ஒரு அசம்பிளி ஹால் வந்து இருந்திருக்கு. அந்த அசம்பிளி ஹால் தான் அந்த கிரேட் பாத் அப்புறம் கிரானரிஸ்க்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பில்டிங், ஹரப்பாவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் இன் ஹரப்பா வந்து எது? இப்போதான் லாஸ்ட்டாக பார்த்தோம், கிரானரிஸ். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது மொஹஞ்சதாரோவில் போயிருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ஹரப்பாவில் இருக்கக்கூடிய கிரேட் கிரானரின்னு பார்த்தோம். அடுத்து ஹரப்பாவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பில்டிங் வந்து அசம்பிளி ஹால். இந்த அசம்பிளி ஹாலில் மொத்தம் 20 பில்லர்ஸ் 4 ரோஸில் வந்து இருந்திருக்கு. ஹரப்பன்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. எதனால் அப்படி சொல்கிறோன்னா, அவங்க வந்து அந்த ஸ்போக்லெஸ், அந்த ஸ்போக் இல்லாத சாலிட் வீல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. அப்போ மாட்டு வண்டின்னு சொல்லக்கூடிய அந்த சாலிட் வீல்ஸை வச்சு ஒரு ட்ராவல் மாதிரி இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த வீலுக்கு வந்து ஸ்போக்ஸ், அந்த அச்சாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இல்லாதப்பவே எப்போ வந்து நம்ம போகிறதுக்கு அந்த ஸ்போக் இல்லாமல் நம்ம வண்டி யூஸ் பண்ணுறதில்ல. மாட்டு வண்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த சக்கரத்தில் அந்த அச்சாணி வந்து இருக்கும். அந்த டைமில் அதெல்லாம் இல்லாமலே ஒரு வீலை வச்சே அவங்க வந்து அந்த அளவுக்கு ட்ரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோட ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா மெசபடோமியன்ஸோட ட்ரேட் பண்ணாங்க. இந்த மெசபடோமியன்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு சுமேரியன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். அட் ப்ரெசென்ட் இந்த சுமேரியன்ஸோட ஐடென்டிட்டி நம்மளுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஈராக், குவைத் பகுதியில் கிடச்சிருக்கு, எஸ்பெஷலி இன் சிரியாவில் கிடச்சிருக்கு. இந்த ட்ரேடுக்கு வந்து யார் பண்ணாங்கப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எவிடன்ஸாக வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா கிங் நாரம்சென் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து எந்த எம்பையரை சேர்ந்தவர்னா அக்காடியன் எம்பையரை சேர்ந்தவர். அந்த எம்பையரை சேர்ந்தவர் சுமேரியன். இவர் இந்த சுமேரியன்ஸ் வந்து யாரு கூட ட்ரேட் வச்சுருக்காங்கன்னா மெசபடோமியன்ஸான இந்த சுமேரியன் மெசபடோமியன். ஸோ இவங்க வந்து இண்டஸ் வேலி பீப்புளோட வந்து ட்ரேட் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாரும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள்ஸ் வந்து ஹேட் அ ட்ரேட் வித் மெசபடோமியன்ஸ் ஆர் கால்டு சுமேரியன்ஸ். இவங்களோட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மெசபடோமியன் சுமேரியனோட கிங் தான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம், கிங் நாரம்சென். அப்போ அந்த கிங் நாரம்சென் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட, அதாவது ஹரப்பா பீப்புளோட அவங்க வந்து ட்ரேடை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எதெல்லாம் அவர் வாங்கினார்னா ஜுவல்ஸு, இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு எப்பிக்கில் வந்து மென்ஷன் ஆகிருக்க ஒரு டேட்டாஸ். அடுத்து அந்த கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான நிறைய முத்திரைகள் வந்து அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அந்த வந்து நம்ம சீல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன வடிவத்தில் இருந்துச்சு, என்ன ஷேப்பில் இருந்துச்சுன்னா சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸை வந்து அவங்க அந்த மெசபடோமியன்ஸாக இருக்கட்டும் இல்லை இண்டஸ் வேலி பீப்புள்ஸாக இருக்கட்டும், தே யூஸ்டு த சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் ஆஸ் அ காயின் எக்ஸ்சேஞ்சாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பர்ஷியன் கல்ஃபில் இந்த சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸை இப்போ வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கப்பல் கட்டும் தளம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாவல் டாக்யார்ட் அதுவுமே வந்து லோத்தல் சைட்டில் நம்மளுக்கு டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தா சபர்மதி ரிவர் பக்கத்தில் சட்லஜ் குஜராத்தில் வந்து இந்த நாவல் டாக்யார்ட் சைட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஸ்கேல்ஸ் எல்லாமே ஐவரி, அதாவது தந்தத்தில் மேடான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அளவுகோல்னு சொல்லக்கூடிய அந்த மேபி ஸ்கேலாக இருக்கலாம், இல்லை வந்து வெயிட் போடுற மிஷின், அந்த தராசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே அவங்க வந்து யானையோட தந்தத்தில் செஞ்சுருக்காங்க. அதுவுமே இப்போ நம்மளுக்கு குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்கு. அவங்களோட அந்த அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து 1704 மில்லிமீட்டர், ரொம்ப குறைந்த ஸ்மாலஸ்ட் மெஷர்மெண்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது அது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா எந்த வேர்ட் அப்படின்னா இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த லாங்குவேஜ் ஆஃப் லாட்டின். அப்படின்னா என்னென்னா சிட்டின்னு அர்த்தம். அதாவது சிவிக்ஸ் அப்படிங்கிற லாட்டின் வேர்ட்லேருந்து வந்திருக்கு. அதோட மீனிங் வந்து சிட்டி. ஸோ இப்போ நம்ம சிவிலைசேஷன் சொல்கிறோம். அந்த சிவிலைசேஷனை இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போவே அவங்க வந்து அர்பன் சிட்டியாக இருந்திருக்காங்க. அவங்களோட 2 ஸ்டாச்சுஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இண்டஸ் வேலி பீப்புளோட 2 ஸ்டாச்சு. ஒன்று வந்து டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு, இன்னொன்று வந்து குரு ஸ்டாச்சு, மத குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்டாச்சு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த டான்சிங் கேர்ளோட ஸ்டாச்சு வந்து மொத்தம் 3000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா மொஹஞ்சதாரோவில் ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சும் போது சர் ஜான் மார்ஷல் இதை பார்த்துட்டு, சர் ஜான் மார்ஷல் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கவரிஸில் பார்த்தோம்,
ஏஎஸ்ஐயில் ஒர்க் பண்ண ஹெச்ஆர் ஜான் மார்ஷல். அவர் வந்து அதை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடலை வந்து சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு கமெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கே ஃபார் கொர்க்கை, வி ஃபார் வஞ்சி அண்ட் டி ஃபார் தொண்டி. இந்த மாதிரியான பேரை கொண்ட ஊர்கள்லாம் ஸ்டில் அது யார் எக்ஸிஸ்டிங் இன் பாகிஸ்தான்லையும் ஆப்கானிஸ்தான்லையும் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த நேம்ஸ் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மற்றை, உரை இதெல்லாமே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ். இந்த நேம்ஸ் எல்லாம் ஸ்டில் தமிழ் நேம்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஸ்டில் வந்து பாகிஸ்தானில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் அது வந்து பாகிஸ்தானில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் இண்டஸ் சிவிலைசேஷன் வந்து அங்கே தான் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ அந்த பேர் வந்து அவங்களுக்கு பரம்பரையாக அப்படியே அதே ஊர் பேரை வச்சு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் இதெல்லாம். ஸோ ஆப்கானிஸ்தானில் என்ன நேம்ஸ், கொர்க்கை, பூம்புகார், அதே போல் ரிவர்ஸ் வந்து காவ்ரி, போரூன்ஸ், அதே போல் இங்கே பாகிஸ்தானில் வந்து காவேரி வாலா, பூர்ணல் அப்படின்ட்டு இதெல்லாமே சங்கம் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா சங்க இலக்கியங்களில் நம்மளுக்கு இந்த பெயர்லாம் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சங்கம் சைட்ஸ். அடுத்து ஹரப்பன்ஸ் வந்து எந்த மாதிரியான கிளாத்ஸை வந்து வியர் பண்ணாங்க அப்படின்னா, தே யூஸ்ட் ஃபேப்ரிக்ஸ் வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளால் ஆன கிளாத்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிளே ஸ்பிண்டில்ஸ் யூஸ் டு ஸ்பெண்ட் த யான். அந்த யான் அப்படிங்கிற நூல் இல்லையா, அந்த நூலை வந்து அவங்க அதாவது நூலை வந்து பின்னுறதுக்கு அந்த கிளே ஸ்பிண்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு அவங்க அந்த நூலை வந்து சுற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட படைகளுக்கெல்லாம் எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, ஆர்மிலாம் இல்லை, பிகாஸ் தி ஹேட் அ ஃபியூ வெப்பன்ஸ். அதுவுமே அவங்க வந்து ஹார்வெஸ்டிங்க்கும் அண்ட் அனிமலை ஹண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோ அதர் எவிடன்சஸ் ஃபார் வெப்பன்ஸ் இன் எதில் சொல்லலாம்னா வார் ஃபேக்டர்ஸில் அவங்களுக்கு எந்த ஒரு வெப்பன்ஸுமே கிடைக்கல. இண்டஸ் பீப்புள் வந்து எதில் ஃபேமஸாக இருந்தாங்க அப்படின்னா, கார்மெண்ட்ஸ்லேயும் ஜுவல்லரி மேக்கிங்லேயும் ஃபேமஸாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட சிவிக் சென்ஸும் அதே போல் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஆர்னமெண்ட்ஸ் தே நியூ, கோல்டு தெரியும், கோல்டில் ஆர்னமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சில்வர், ஐவரி, ஷெல், காப்பர், டெரகோட்டா ஜுவல்ஸ் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸுக்கு வந்து நம்ம எந்த ஸ்டோனை சொல்கிறோம்னா, கார்னீலியன் அப்படிங்கிற ஒரு ரெட் கல். இப்போ நம்ம வந்து கோல்டில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் பதிக்கிற வழியாக பிளாக் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி அவங்க வந்து ஜுவல்ஸில் வந்து கார்னீலியன் அப்படிங்கிற ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன்ஸை வந்து ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பீப்புளுக்கு தெரியாத ஒரு 2 விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹார்ஸ் அண்ட் அயன் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஹார்ஸை பற்றின நாலேஜும் கிடையாது, அதே போல் அயன்னா என்னன்னு தெரியாது. அடுத்து ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் டிஸ்கவர் பண்ண மெட்டல்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது. அதில் எந்த மெட்டலை ஃபர்ஸ்ட் அவங்க டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா, காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் பை த ஹியூமன்ஸ். அதே போல் அவங்களுக்கு வந்து அந்த டவுன் பிளானிங் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அதில் அந்த எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி வந்து இருந்திருக்கு. அது அவங்களோட ஆக்குபேஷனில் பார்த்தா அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், ஜுவல்லரி மேக்கிங், கார்பென்ட்ரி இதெல்லாமே அவங்களோட ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. அதே போல் பாட்ரி பில் அவங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் அவங்க வந்து நிறைய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாட்ரிஸ் வந்து எந்த கலரில் மேக் பண்ணுவாங்கன்னா, ரெட் கலரில். அதே போல் பெயிண்டிங்ஸ் வந்து அதோட பேக் டிசைன்ஸ் வந்து பிளாக் கலரில் இருக்கும். இந்த பாட்ரிஸில் என்னென்ன மாதிரியான ஃபிகர்ஸை வந்து அவங்க ஸ்கல்ப்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அனிமல் ஃபிகர்ஸ், அதே போல் நிறைய ஜாமெட்ரிக் டிசைன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒர்க்ஷிப் பண்ணது மதர் காடஸஸ், பெண் கடவுளை வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருப்பாங்க. அதே போல் நேச்சரை வந்து ஒர்க்ஷிப் பண்ணியிருக்காங்க. இந்த காடஸஸ், மதர் காடஸஸ்ங்கிறது இட் இஸ் a symbol of fertility அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வந்து வாஸ் டெவலப்டு பை சுமேரியன்ஸ். ஏற்கனவே பார்த்தோம், மெசோபட்டோமியன்ஸ், இட்ஸ் கால்டு சுமேரியன்ஸ். அவங்க வந்து தே ஹேட் என்ன வச்சுருந்தாங்க, அந்த ட்ரேடிங் வந்து இண்டஸ் பீப்புளோட பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ சுமேரியன்ஸ் தான் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு டெவலப் தி ரைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட டிக்ளைன் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு 1900 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ரீசன்ஸ் ஏன் வந்து டிக்ளைன் ஆச்சு, இவ்வளோ வெல் டெவலப்டு சிட்டியாக இருந்தது ஏன் டிக்ளைன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, ரீசன்ஸ் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஒன்றும் ஃப்ளட்டாக இருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டி, ஏதாவது ட்ரஃப்ட் அந்த மாதிரி இருந்திருக்கலாம், யாராவது படையெடுப்பு இன்வாஷன் வந்து அவங்களை இது பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் கிளைமேட் அண்ட் எபிடமிக் காசஸ், ஏதாவது டிசீசஸ் அந்த மாதிரி வந்திருக்கலாம். அண்ட் டிஃபாரஸ்டேஷன், இதெல்லாமே வந்து ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் ஆஃப் இண்டஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோவை யுனெஸ்கோ வந்து என்னவா டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா, இட் இஸ் அன் ஹெரிட்டேஜ் சைட்டை, வேர்ல்டோட ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட். ஸோ ப்ரெசென்ட்டில் விச் ஒன் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ், ரொம்ப பாரம்பரியமான ஒரு இடம் அப்படின்னு சொன்னது வந்து மொஹஞ்சதாரோவை வந்து யுனெஸ்கோ வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஏஐசை வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து பொருட்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒரு எலும்பை கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு அவங்க செஞ்ச அந்த பாட்ரிஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஸ்டாச்சூஸாக இருக்கட்டும், ஒரு காயின்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உள்ள மண்ணில் இருந்து தோண்டி எடுக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காயின்ஸோ அந்த திங்ஸோ எந்த பீரியடை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க.
ஸோ இது வந்து 3000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம் யூஸ் பண்ணது, இது வந்து ப்ரெசென்ட்டில் தான் யூஸ் பண்ணது அப்படின்னு அந்த இயரை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் அ மெத்தட் கால் கார்பன் 14 C14, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எந்த செஞ்சுரியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆர்கியாலஜிஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் மெத்தட் ஆஃப் ஆர்கியாலஜிஸ்ட் ஃபார் யூஸிங் டு டிடெக்ட் தி ஏஜ் ஆஃப் கார்பன். ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு 6th கவர் ஆகக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக அடுத்தடுத்த டாபிக்ஸான குப்தராக இருக்கட்டும், இல்லை டெல்லி சுல்தான்ஸாக இருக்கட்டும், இல்லை மொஹல்ஸ் அண்ட் மராத்தாஸாக இருக்கட்டும், ஸோ ஜிஎஸ்க்கான எல்லா மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ரெகுலராக நம்மளோட வீடியோஸை பாருங்கள். Thank you for watching.